இன்றைக்கி 7 மணிக்கு நமக்கு டியூட்டி. இது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆந்திராவில் இருக்கிற நகிரி வரலும் போயிட்டு அப்படியே அங்கேருந்து வேலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிட்டு வரணும். அதுதான் இன்றைக்கி டியூட்டி. நம்ம எந்த ரூட்டு வழியாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெட் ஹில்ஸ் ரூட் எடுத்துருவோம். ஏன்னா ரெட் ஹில்ஸில் ஒருத்தர் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதனால் ரெட் ஹில்ஸ் ரூட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம வந்து சிறுவாபுரி, அதுக்கப்புறமேட்டு ஆண்டாள் குப்பெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினான ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க, நாராயணவனம். அதுக்கு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் நகரி. நீங்கள் நாராயணவனம்னு ஒரு கோயில் இருக்குது, அது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே யூடியூப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல சரியான கோயில் அது. ஏன்னா கோயிலுக்கு பக்கத்தில் அருவி ஊற்றும், அங்கே குளிச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணணும். அந்த ரூட் வழியாக தான் நம்ம போயிட்டு நகரிக்கு ரீச் பண்ணணும். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நகரிக்கு கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நகரி. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் நம்ம நகரி போனோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா நகரி ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிவிட்டு நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. இப்போ ஓனர் வந்து ஒருத்தரை பார்க்க போயிருக்காரு. பார்த்துட்டு அது வந்தவொடனே ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நகரியில் இந்த ஹோட்டல் நல்ல ஃபேமஸான ஹோட்டலு, அதனால் இந்த இடத்துல சாப்பிட வந்திருந்தோம். இங்கே வந்த பிறகு தான் நம்ம நண்பருடைய ஃபேன் நம்ம பார்த்தோம். நம்ம நண்பர் வந்து ஆக்டிங் டிரைவர் ஆன் டியூட்டின்னு ஹரின்னு சொல்லிட்டு அவரோட இது தான், அவர்கிட்ட பேசிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நகரிலேருந்து 60 கிலோமீட்டருக்கு நம்ம ஓனருடைய வீடு. அவரோட அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்குறோம். அவரோட அம்மா அப்பாவை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம சென்னைக்கு கிளம்பணும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அவரோட ஊர் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கி வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் அவரோட வீடு இருக்குது. சரி, அங்கே வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன் சென்னை தான். ஓனர் வந்து அவங்க அம்மா அப்பா ஊரில் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுப்பா, எனக்கு நாளைக்கு டைம் இல்லை, நாளைக்கு எனக்கு வந்து வேலைக்கு டைம் ஆகுது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, நாமளும் கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டோம். நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. வந்து கஸ்டமர் வீட்டில் காரை பார்க் பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சு.